ஹாய் ஹலோ மக்களே! நான் உங்கள் எஃப்எம் தமிழா. டுடே என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எவ்ரிடே வந்துட்டு யார் பெஸ்ட்டா செய்யணும், யார் பெஸ்ட்டா செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் குடுக்குறது தான் இந்த கேம். ஸோ அந்த இதில பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜேஎன் கேங் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஒரு டிஸ்கஷன்ஸ் போட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றா, அது முக்கியமா யார்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு மார்னிங்லேருந்து சிக்கன் ஃபைட் அதுலேருந்து போய்க்கொண்டே இருக்கு. சிக்கன் ஃபைட் வந்துட்டு சாண்ட்ரா அண்ட் டீம் வந்துட்டு என்ன பண்ணினோம்ன்டா, குக்கிங்கில வந்துட்டு ஒழுங்கா வந்து செய்யாம சண்டை ஏற்படுத்திருக்காங்க. சாண்ட்ரா, திவ்யா வந்துட்டு அதோட மட்டும் இல்ல விஜயானா, எங்களோட விஜய் பார்வதி எல்லாருமே வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு ஃபைட்டிங் இதுலயே போய் கொண்டிருக்கிறோம். இதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜேஎன் கேங் வந்துட்டு பயங்கரமா கடுப்பாயிட்டாங்க. எஃப்ஜே, கானா, வினோத், சபரி எல்லாரும் கடுப்பாயிட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, யாரு பெஸ்ட்ல வந்து இந்த போடணும்ன்ற முடிவு எடுக்க போறாங்க. ஸோ அந்த இதில வந்து டிஸ்கஷன்ஸ் போய்க்கொண்டு நிக்குது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்துட்டு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதிக்கு வந்துட்டு சபரி வந்துட்டு அடிச்சு அதாவது வந்து எக்ஸ்டெண்டா நடந்த அந்த இதில வந்துட்டு சம்பவம் நடக்கும் வரைக்கும் எல்லாம் ஜாலியா இருந்துட்டு, எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணி எல்லாத்தையும் நார்மலா இருந்துட்டு, வீக்கெண்ட் வரைக்கும் மட்டும் ஏதோ ஒரு பாவப்பட்ட பயந்த ஒரு கேரக்டர் மாதிரி ரொம்பவே பயந்து போன ஆள் மாரி நடிச்சு முகம் வச்சிருந்தாங்க தானே. ஸோ அத அவங்க வந்துட்டு யாருண்டா கானாவின் வந்து கேட்ச் பண்ணிட்டாரு. இவங்க வந்துட்டு எல்லாமே பண்ணுவாங்க. பண்ணி போட்டு ஏதோ பயந்த மாதிரி முகத்த வச்சுக்கொண்டு எல்லாரையும் ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்கிற விஷயத்த போட்டு உடைச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம விஜய் பார்வதி வந்து எல்லா வேலையும் பண்ணி கொண்டிருக்கைக்க, அவங்கள பத்தி நல்லா பாராட்டி பேசி போட்டோம்ன்னு சொல்லி போட்டு, அவங்களுக்கு வந்துட்டு செம ஃபன்னா அதாவது வந்து விஜய் பார்வதி மட்டும் இல்ல, சாண்ட்ரா எல்லாரையுமே வந்துட்டு நான் செம நோண்டியாக்கி விட்டாரு. கதை கேட்க, டீமோட கதை கேட்க. இதில வந்து கெனிக்கு தான் பெஸ்ட் குடுக்கணும்னு சொல்லி அது ஒரு குரூப்பிசம் மைண்டடா போகுது. அதே நேரத்தில சாண்ட்ரா அண்ட் விஜய் பார்வதி, திவ்யா இவங்களுக்கெல்லாம் குடுக்கவே கூடாது. முக்கியமா சாண்ட்ரா தான் பெஸ்ட் பெர்ஃபார்மரா வரணும்ன்றதையும் இவங்க குரூப்பா இருந்து டிஸ்கஷன் பண்ணி முடிவெடுத்திருக்கணும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படியும் இது மொக்கையா தான் போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ காய்ஸ். பாய்.